ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது போர்ட்ரேட் கேக். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்ப நான் இந்த கேக் செய்யறதுக்காக என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டர் 2 பீசஸ் இந்த மாதிரி பட்டர் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் கோகோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வச்சிருக்கேன். பேக்கிங் பவுடர் வச்சிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். மைதா 1 கப். சுகர் 1/2 கப். 2 எக் வச்சிருக்கேன். இது கூட தேவையான பேக்கிங் சோடா. இது கூட நான் இன்னைக்கு நல்லா ஃப்ளஃபியா வர்றதுக்காக கேக் பார்க்க ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கணும், அதுக்காக நான் வந்து இது கூட ஈஸ்ட் ஆட் பண்ண போறேன். இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூட ஃபிளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போறோம். இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். தென் இது கூட நான் வந்து ஆயில் ஆட் பண்ண போறேன். ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாமே வச்சுட்டு நம்ம வீட்லயே வந்து கேக் ரெடி பண்ண போறோம். ஸோ இது எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 2 பவுல் எடுத்திருக்கேன். இந்த 2 பவுல்ல வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ நான் இந்த 2 பவுல்ல ஒரு பவுல்ல வந்து இந்த பட்டர் ஆட் பண்ணிருக்கேன். இந்த பட்டர் கூட நீங்க இந்த எக்கோட ஒயிட் மட்டும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ தனியா நம்ம இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம். எல்லோவை நீங்க ஒயிட் எடுத்தாச்சு. எல்லோ தனியா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம சுகர் வந்து இந்த ஒயிட் எக்கோட ஒயிட் ஆட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுல வந்து நம்ம சுகர் தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் லேஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும் வேணும்னா இது குறைவா போட்டுக்கோங்க. ஸ்வீட் அதிகமா வேணும்னா அதிகமா சேர்த்துக்கோங்க. இது நம்மளோட விருப்பம் தான். ஸோ நான் வந்து இதுல இன்னைக்கு எனக்கு தேவையான ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சால்ட் நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். இப்போ நம்ம இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்க போறோம். இதை வந்து நல்லா ஃப்ளப்பியா வரணும், நமக்கு கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியா வரணும். அப்படின்னா இதை நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இதை சாஃப்டா வந்து ஸ்மூத்தியா அடிச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் கேக்கு. ஸோ இதை நான் வந்து நல்லா பீட் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். நல்லா நீங்க வந்து எந்த அளவுக்கு பீட் பண்ணி இந்த கட்டிலாம் இல்லாம ஸ்மூத்தியா நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ நான் இதை ஒயிட் தனியா நான் வந்து பீட் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட இப்போ செகண்ட் பவுல், இதோட அடுத்த இந்த பவுல்ல வந்து நம்ம தனியா இந்த எல்லோ எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, எல்லோட எல்லோ, அதுல நான் வந்து 1 கப் மைதாவை ஆட் பண்ணி போறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஆட் பண்ணுங்க.
பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் இதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான கொஞ்சமா ஈஸ்ட் நான் வந்து ஆட் பண்ண போறேன். எதுக்காகனா ஈஸ்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்சி அதிகமாகும், கேக்ல ஸ்பாஞ்சியா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், கேக் பார்க்கறதுக்கு டேஸ்ட் கூட நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த ஈஸ்ட் நான் இது கூட ஆட் பண்றேன். ஜஸ்ட் கொஞ்சமா தான், இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ண போறேன். இந்த எசன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இதை வச்சுக்கலாம். இப்ப நான் இதுக்கு தேவையான வாட்டரையும் இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க நான் சூப்பரா இந்த கேக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பவுல்ல வச்சிருக்கோம் இல்லையா, அதோட வந்து நான் இந்த எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்கை எடுத்து நாம மைதா மிக்ஸ் கோகோ பவுடர் இதில் வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதோட இந்த பவுல்ல இருக்கிற இந்த எக்கையும் நம்ம அந்த ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இதெல்லாம் சூப்பரா ஒரு கன்சிஸ்டன்சில, கேக்கு தேவையான கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு என்னென்ன காட்டுறேன். அந்த கன்சிஸ்டன்சில நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ உங்களுக்கு கேக் வந்து ரொம்ப நல்லா வரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம கேக் பேக் பண்ண போற இந்த ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஸ்டிக்கி ஆகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நான் வந்து இதில் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். கோட்டிங் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு ஆயில் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன்ல வச்சுட்டு பேக் பண்ண போறோம். வாங்க பார்ப்போம். இதை வந்து மைக்ரோ ஓவன்ல கன்வெக்ஷன் மோட்ல ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க மைக்ரோ ஓவன். அதுக்கப்புறமா நீங்க வைங்க. கன்வெக்ஷன் மோட்ல வச்சுட்டு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்துட்டு இதை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம இதை எப்படி பேக் ஆகிட்டு பார்ப்போம். பார்க்கவே சூப்பரா இருக்கு.
கேக் இப்படி பேக் ஆயிட்டு பார்ப்போம். டூத் பிக் எடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒட்டாம உங்களுக்கு வெளியே வந்துச்சுன்னா ஓகே. நல்லாவே சூப்பரா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு பாருங்க. ஓகே, இப்போ ஒரு இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரேலையோ ஒரு பிளேட்லயோ வச்சு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இந்த மாதிரி சைட்ல ஒட்டி இருக்கா நீங்க வந்து ஒரு நைஃப் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இதை வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, வாவ் பாருங்க, சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இந்த கேக்ல நான் வந்து இது சாக்லேட் சிரப், ஹெர்ஷீஸ் சாக்லேட் சிரப் வச்சுட்டு இது கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ண போறேன். நான் டெக்கரேட்டிவ் பண்ணிட்ட பின்னாடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்ட போறேன். ஓகேவா? வெயிட் பண்ணு. பாருங்க, சூப்பரா இந்த மாதிரி நீங்க வந்து சாக்லேட் சிரப் வச்சுட்டு உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் விருப்பமா இருக்கோ அந்த மாதிரி நீங்க வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. என்னால வெளியில போக முடியல, லாக்டவுன் பீரியட்ல இருக்கிறோம். ஸோ நான் என்னோட பர்த்டேக்கு இந்த மாதிரி கேக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேக் ரெடி, சாக்லேட் கேக் பாருங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சாஃப்டான கேக் நம்ம இப்போ கட் பண்ண போறேன். வாவ், செம்மையா இருக்கு. ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு கேக். ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. பார்க்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ், சூப்பரான கேக். இப்போ இந்த கேக் பாருங்க, நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்ட போறேன். ஸ்மூத்தா இருக்கு கேக்கு, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. இன்னொரு பீஸ் நான் கட் பண்ணி காட்ட போறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு, ஸ்பாஞ்சியாக இருக்கு கேக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்மூத்தாக தெரியுது. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கேக். உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு கேக். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய் த ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.